ஹாய்யா. ஹாய். என்ன ஹாய்? நீ இன்னும் போலையா? நான் போகும்போது என்ன டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொன்னேன். அதான் மனசு கேக்கல வந்துட்டேன். புரியல. நான் தான் பலமுறை சொல்லிருக்கேனே சத்யா, நான் உன்னை பிக்கப் மட்டும் தான் பண்ணுவேன். என்னைக்குமே நான் உன்னை டிராப் பண்ணவே மாட்டேன். ஐயோ யோ, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோயா. காதல் வசனம் பேச வேண்டிய நேரமா இது? உள்ள அப்பா இருக்காரியா, அவர் ஏதாச்சும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். யோ கிளம்பியா. என்னவோ தெரியல, உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. இங்க பாரு, என் அப்பா மட்டும் நம்மள இப்படி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? தெரியுமே. ஏன் வாங்க மாப்ள. பி, ஏன் வெளியில நிக்கிறீங்க? சி, என் பொண்ண பிடிச்சிருக்கா? ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இன்னொன்னு இருக்கு. டி, உன் மண்டைய உடைச்சு மாவைக்கு போட்டுருவேன். வன்முறை கூடாது, தப்பு தப்பு. நாம தான் வெறும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன்ல, உன் மர மண்டையில அது ஏறலையா? வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு கழுத்துல போர்டு மாட்டிக்குவா. அது நல்லா இருக்காது சத்யா. அம்மா, உங்க அப்பாக்கு ஏன் அப்படி பயப்படுற? அவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. உன்னை விட்டுட்டு போக வந்தேன்னு சொன்னா அவரே புரிஞ்சுப்பாரு. எங்க அம்மாவுக்கு இது ஓகே தான். எப்படி நம்ம ஆபீஸ்ல ஒரு டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெயில் போட்டு அப்ரூவல் வாங்குறோமோ, அப்படி உங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் தாமா இது. என்ன ப்ராஜெக்ட் இது? என் அப்பா எப்ப அப்ரூவ் பண்ணாரு? அப்ரூவல் பண்ணிருவாரு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சத்யா. ஆமா, எனக்கு புரியல. நாரோட சேர்ந்து பூவும் நார்ன மாதிரி உன்னோட சேர்ந்து நானும் மரமண்டை ஆயிட்டேன். நீ இப்ப என்னன்னு சொல்லு, எனக்கு என்னையா புரியல? எங்க அம்மா உன்னை பொண்ணு பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப நீ மட்டும்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஏன்னா எங்க அம்மா உன்னை பொண்ணு கேட்டது எனக்குன்னு உனக்கு அப்ப புரியல. இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்ச அது நான் தான்னு. தெரிஞ்சா? ஹே கம் ஆன், அது நான் தான்னு தெரிஞ்சா நீ ஒத்துக்க மாட்டியா? ஓகே சொல்ல மாட்டியா? ஏய், என்னாச்சு? தெரிஞ்சாலும் ஓகே சொல்லிருக்க மாட்டேன். ஏய் ஒத்த கொலுசு, என் ஒத்த மனச ஏன் இப்படி உடைக்கிற? I love you. I don't love you. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு இப்ப லவ் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ டைம் இல்ல. ஐயோ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நாம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இனிமே பார்க்கணும், பழகணும், பேசணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இப்படி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் எவ்வளவோ டிராவல் இருக்கு. அவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது உனக்கு சின்ன விஷயமா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். போதுமா? சரி சரி, ஓகே ஓகே. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சிம்பிள். இனிமே உன் போனு என் போனு. எதுக்கு? என்னையா பண்ற? நாம ஒருத்தர் ஓவர் நைட்ல புரிஞ்சுக்க ஒரே ஈஸியான வழி, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. யோ, வழிப்பறி கொள்ள மாதிரி டக்குன்னு என் போனை பிடிங்கிட்டு மரியாதையா போனை குடியா. இரு, பதறாத சத்யா, இரு. என் மொபைல் இப்போ உன் கையில இருக்கு. இன்னைக்கு நைட்டு பூரா நீயே வச்சுக்கோ. அதே போல இன்னைக்கு நைட்டு பூரா உன் மொபைல் என் கையில இருக்கும். ஐயோ, ஏய், என் மொபைல நல்லா அலசி ஆராய்ஞ்சு நீயே பாரு. அதோட இன்னைக்கு ராத்திரி எனக்கு வர்ற போன் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருதுன்னு கவனி. அப்ப நான் யாரு, எப்படிப்பட்டவன்னு உனக்கே என் ஜாதகம் பூரா தெரிஞ்சிரும். அதே போல நானும் இன்னைக்கு ஒரே ராத்திரியில உன் போனை பார்த்து உன்னை பத்தி PhD பண்ற அளவுக்கு முழுசா தெரிஞ்சுப்பேன்.